ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாசிப்பருப்பு இட்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற இந்த இட்லியில் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்காமல் பாசிப்பருப்பும் உளுந்து மட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். கூடவே தோதா ஒரு கார சட்னி ரெசிபியும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு, நான் தோல் எடுத்து அந்த நம்ம பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதை முழு பச்சை பயிர் சேர்த்தும் நம்ம இந்த இட்லி செய்யலாம். அது இன்னொரு நாள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை 4 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அளக்கிற கப்பில் 4 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த கப்பு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 4 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு உளுந்து, இதுதான் கரெக்டான ரேஷியோ. நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்தும் பயன்படுத்தலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா அலசிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதை நல்லா அலசிட்டு நான் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை அரைக்கிறது எப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஊற வச்சதுனால நான் மிக்சியிலே சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் நிறைய ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்தை ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பை அரைக்கும் பொழுது ரவை பதத்துக்கு, அதாவது சீரோட்டி ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா பொச பொசன்னு இருக்கும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இப்போ 2 பேட்சாக நான் பாசிப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதை உப்பு சேர்த்து நல்லா 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். நல்லா புளிச்சு வந்தால் தான் இந்த மாவு இட்லி ஊற்றும் பொழுது இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால் அப்புறம் தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கரைச்சி, கையால் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை 8 மணி நேரம் புளிக்க விட்டுடுங்க. புளிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம காலையில் நம்ம இதில் ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் இட்லி இன்னும் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு காய்கறிகள் சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். ஒரு வாணலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் பாசிப்பருப்புன்றதுனால சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வரும். அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பீன்ஸ் இருந்தாலும் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொத்தமல்லி மட்டும் நம்ம டைரெக்டாக சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வெங்காயம் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கூட வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கின இந்த காய்கறியை இதில் சேர்த்துருங்க. நல்லா சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு இட்லி சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். 10 நிமிஷம் எப்பவும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரியே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றுறதா இருந்தால் இப்போ இந்த காய்கறிகள்லாம் சேர்க்காமல் நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட ஊற்றலாம். இப்போ இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஊற்றணுன்னா மெது தோசை மாதிரி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க, நல்லாவே இருக்கும். இப்போ அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்ததாக சேர்த்துக்கோங்க. கூடயே உப்பு சேர்த்து நல்லா பச்சையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்படி அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி அந்த கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு வாணலில் சேர்த்து நல்லா சுருளை வதக்கி எடுங்க. அவ்வளோதான், நம்ம கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இந்த அரைச்ச சட்னியையும் இதிலேயே சேர்த்து மிக்ஸி ஜாரையும் கழுவி லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சுருளை வதக்கி எடுத்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு இட்லிக்கு தோதான இந்த கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு இட்லியை நம்ம உளுந்து சேர்க்காமல் இன்ஸ்டண்ட்டாக கூட செய்கிறது எப்படின்னு நான் ஏற்கனவே ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிற இட்லியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 விதமாகவும் செஞ்சு பாருங்கள். இந்த இட்லியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.